ஏப்ரல் 29ஆம் தேதி வந்து எக்ஸிட் போல் வந்துச்சு. யார் வந்து ஆட்சி அமைப்பா அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு மெஜாரிட்டியான நிறுவனங்கள் வந்து டிஎம்கே ஆட்சி அமைக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 நிறுவனங்கள் வந்து ஏடிஎம்கே எடப்பாடி அவர்கள் தான் ஆட்சி அமைப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில ஒரே ஒரு நிறுவனமான ஆக்சிஸ் மை இந்தியா மட்டும் டிவிகே விஜய் அவர்கள் தான் ஆட்சி அமைப்பாங்க அப்படின்ற மாரி ஒரு எட்ஜ் குடுத்திருந்தாங்க. இத பத்தி நெறைய டிபேட்ஸ் ஒரு 4, 5 நாட்களா நடந்துட்டு இருக்கு. அ அவங்களுக்கு ஒரே குழப்பங்களும், நம்மளுக்கும் ஒரே குழப்பங்களா இருக்கு. ஆனா இந்த எக்ஸிட் போல்லாம் ஒரு நம்பகத்தன்மை உள்ளதான்னா அப்படிலாம் கிடையாது. ஸோ இன்னி 1 நாள் தான். ஸோ நாளைக்கு மே 4 அ தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க போது யாருன்னு நாளைக்கு தெரிஞ்சிரும். ஒரு மிராக்கிள் நடக்க போதா? இல்ல சர்ப்ரைஸ் எதனா இருக்க போதா? இல்ல வழக்கம் போல அ இந்த 5 ஆண்டுகளும் வந்து டிஎம்கே ஆட்சி அமைக்க போதா? அப்படின்றது வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட தெரிஞ்சிரும். மக்களாகிய நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வாட்டி யார் ஆட்சி அமைப்பா? டிஎம்கே ஸ்டாலின் அவர்களா? இல்ல எடப்பாடி அவர்களா? இல்ல டிவிகே விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பாங்களா? அப்படின்றத நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. உங்கள மாரியே நானும் ஆவலோட காத்துட்ருக்கேன். இந்த 5 ஆண்டுகள் யார் ஆட்சி அமைக்க போறா? அப்படின்றத. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம்.